வர டிசம்பர் 17ஆம் தேதியை தெரியாம கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அன்னைக்கு மார்கழி மாசத்துல வர ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷம் வருது. அன்னைக்கு நீங்க எந்த ஒரு செலவும் பண்ணாம இந்த ஒரு விஷயத்த மட்டும் சிவபெருமானுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுக்க இல்ல நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே ஈசன் உங்க கூடவே இருப்பாரு, உங்களை நல்லா பார்த்துப்பாரு. இப்ப அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான டைமிங் சொல்லியிருப்பேன், அதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகாதேவரை பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த பொண்ணான விஷயத்த உங்க நல்ல மனசு போல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியட்டும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிரதோஷ பூஜையும் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி 1.5 நேரத்துல நடக்கும். அது சந்தியா கால பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல எந்த ஒரு பக்தர்கள் மனமுருகி பிரார்த்தனை பண்றாங்களோ சிவசக்தியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அவங்க தவறுகளை மன்னிச்சு உங்க கருமாவை கிளியர் பண்ற நேரம். இப்ப அந்த நேரம் என்ன, இந்த பிரதோஷ வழிபாட்டோட பலன்களை தெரிஞ்சுப்போம். நீங்க ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் ஈசனை தவறாம மனமுருகி வணங்கும் போது உங்களோட போன ஜென்ம கருமா இந்த ஜென்மத்தோட கருமாவை படிப்படியா ஈசன் குறைச்சுக்கிட்டே வந்துடுவாரு. தீய சக்திகள் எதுவும் உங்ககிட்ட நெருங்க விடாம உங்க மனசுக்கு ஒரு அமைதியை கொடுத்து உங்க குடும்பத்தை சந்தோஷமா வழிநடத்தி கூட்டிட்டு போவாரு. இப்ப அந்த நேரம் என்னன்னா சாயங்காலம் 4:45 இருந்து 6:15 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க சிவபெருமான வணங்குறது மினி யாகம் நடத்துறதுக்கு சமம். நீங்க கோவிலுக்கும் போய்க்கலாம், வீட்டுல இருந்து பூஜை பண்ணிக்கலாம். அப்படி சிவபெருமானுக்கு எந்த ஒரு செலவு இல்லாம என்னதான் கொடுக்கறதுன்னு கேட்டீங்கன்னா உங்களோட புனிதமான அன்பையும் பக்தியும் கொடுங்க. அவரோட மனசை நீங்க ஜெயிச்சிருவீங்க. நீங்களே ஈசனை மறந்தாலுமே அவர் உங்களை மறக்க மாட்டாரு. நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் உங்க கூடவே வருவாரு. இந்த விஷயத்த நான் சொல்லல, அந்த பரமேஸ்வரரே சொன்னாரு. நீங்க இதை கொடுக்க போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க.